பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த காலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க பரலோக தகப்பன் நமக்கு உதவி செய்த தேவனுக்காக நன்றி செலுத்தும். இந்த காலையில் கூட சர்வ வல்லவருடைய சந்நிதியை நோக்கி பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கு. இந்த நாளிலும் சங்கீதங்களுடைய புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி 24வது வார்த்தையை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். காத்திருக்கும்போது வருகிற தொய்வுகள், சோர்வுகள், நாட்கள் விரும்பினது ஹல்லேலூயா காலதாமதமாகும்போது நாம் எதிர்பார்த்த நிலைகளில் அது கடந்து வராமல் இருக்கும்போது ஒரு சோர்வு, தயக்கம் இயற்கையாய் வருகிறது உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவருக்கு, தேவனுக்கு, நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளையானால் திடமனதாயிரும். உடைய இருதயத்தை ஏன் திடமனது வர வேண்டும்? சோர்ந்து போகிற வேளை வரலாம், நிராசை அடைகிற வேளை வரலாம், வெக்ஸாகி போகிற சூழ்நிலை கூட வரலாம். இந்த கால வேளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறேன், அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுகிறவர்ல விலகுகிறவரும் அல்ல. இந்த கால வேளையில் ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறேன், உம்முடைய வார்த்தை நம்பி காத்திருக்கிறேன், அந்த விடுதலைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று இதை அறிக்கையிட்டு அது நம்ம அறிக்கையிட பல நேரங்களில் நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும், சோதிக்கப்படும். அதையும் கடந்து இல்லை, திடம் இருதயத்தோடு, திடம் மனதோடு இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த விதமான காற்றுகள் அலை மோதினாலும், சிந்தைகள் அலை மோதினாலும், எதிர்கள் அலை மோதினாலும் இருதயத்தை மட்டும் உறுதியாயிருந்தால் காத்திருப்பு, நீ தொடர்ந்து காத்திருக்க முடியும். அந்த விஷயத்தில் கர்த்தருடைய சகிப்பு தன்மையை பார்த்து, இருதயத்தின் திடத்தன்மையை பார்த்து நிச்சயமாய் அவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தைரியமாயிரு, திடமானதாயிரு. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இன்றைக்கும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன். ஆண்டவர், உமக்கு காத்திருக்கும் போது சத்துரு கொண்டு வருகிற சிந்தைகள், கால தாமதங்கள் இருதயத்தை உடைத்து போடமே. இந்த கால வேளையில் யார் யார் காத்திருந்து ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறார்களோ, இருதயம் தளர்ந்து போயிருக்கிறதோ, ஒவ்வொரு இருதயங்களும் இந்த வார்த்தை ஜீவனாய் வல்லமையாய் அனுப்புவீராக. திட இருதயத்தை, திடமானதை கொடும், தைரியப்படுத்தும். தொடர்ந்து தேவன் நிச்சயம் அதை விடுவிக்க வல்லவர், குணமாக்க வல்லவர், அற்புதம் செய்ய வல்லவர். என்னை நம்பிமை பற்றிக்கொள்ள உதவிச்சேன். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். தைரியமாக இருங்கள், திடமானதாக இருங்கள். God bless you. Praise the Lord.